You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களெல்லாம் தேவன் கண்மணி போல காத்து தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து இந்த நாள் வரை வழிநடத்தி கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாய் அவரே நம்மை வழிநடத்துவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரோடு கூட நாம் இணைந்து வாழ்வோமானால் நிச்சயமாய் இந்த உலக வாழ்க்கையும் ஜெயிக்க முடியும். அதுக்கு பிறகும் அந்த ஜெயத்தின் நிமித்தமாய் நம் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை வேதத்தில் நமக்கு துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நித்தியத்துக்குள் பிரவேசிக்கணும், அதுதான் நமக்கு நித்தியமாக இருக்க போகிறது. இந்த உலக வாழ்க்கை அநித்தியமானது, எப்போ வேணாலும் முடிந்து போகலாம். எந்த நொடி வேணாலும் இந்த உலக வாழ்க்கை நமக்கு முடிந்து போகலாம். அதுக்கு பிறகு கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவர்கள் தான் இப்பொழுது இயேசு வருவதற்கு முன்னே இல்லை மேகத்தின் நடுவில் வெளிப்படுவதற்கு முன்னே அவர்கள் பரதேசியில் இளைப்பாறுவார்கள். ஆனால் யாரெல்லாம் கிறிஸ்துவர்களாய் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வாழாவிட்டால் அவர்களெல்லாம் பாதாளத்தில் வைக்கப்பட்டு நியாய தீர்ப்பு நாள் வரும்போது அவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற எரி நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்பதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையும் தீமையும் நமக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மையான பாதையில் நாம் கடந்து போக நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள போகிறோம். அப்போ இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப விசேஷமாய் நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவங்க வந்திருக்கிறாங்க. அவரை நாம் வர வைப்போம், அவங்கள வாழ்த்துவோம். ரொம்ப நன்றி பாஸ்டர், உங்கள் நேரங்களெல்லாம் ஒதுக்கி எங்கள் நடுவில் கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பதுக்கும் அதில் உள்ள காரியங்களை பேசுவதுக்கும் உங்கள் நேரங்களெல்லாம் ஒதுக்கி உங்கள் ஊழியத்தின் நடுவில் சபையை நடத்தக்கூடிய அந்த காரியத்தை நடுவில் நீங்கள் நடுவில் வரங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஏற்கனவே பாஸ்டர் அவங்க நம்மளோட பேசிகிட்டு இருந்தாங்க. நடுவில் இப்படிப்பட்ட நேரம் அவங்களுக்கும் கிடைக்கிறதில்ல, எனக்கும் நிறைய கிடைக்கிறதில்ல. அதனால் சேரக்கூடிய அந்த நேரங்கள், ஏன்னா சுவிசேஷம் என்ற ஒரு பகுதி எடுத்துக்கொண்டிருக்கிறோம், அதுக்கும் அவங்க கடந்து வரணும். அதனால் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்போது இந்த முறை அவங்க தன் நேரத்தை ஒதுக்கி நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. நிறைய காரியத்தை இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ள போகிறோம். இதை பார்க்குற நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ளணும். போன முறை நான் நித்திய ஜீவன் நிகழ்ச்சியை பேசும்போது கூட வசனத்தின்படி நாம் வாழ்ந்தால்தான் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை தொடர்ச்சியாக உங்களோடு கூட பேசி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் என்னால் துவங்கப்பட்டதல்ல, ஆவியானவர் உணர்த்தி துவங்கிதான். இப்போ பாஸ்டர் கூட நான் கூப்பிட்டேன்னு வந்திருந்தால் கூட ஆவியானவர் உணர்த்துகிறபடியால் தான் அந்த வசனத்தின்படி ஆவியானவரால் வெளிப்பட முடிகிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு காரணம் என்ன? எப்படியாகிலும் ரட்சிக்கப்பட்டு இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வந்து நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரு முகாந்தரத்தோடு தான் இவைகளெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படுகிறது. எனவே இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். விசேஷமாய் ஒரு வசனம் பாஸ்டர் பைபிளில் நம்ம சொல்லும்போது அது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று அந்த இடத்துல நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சிப்பு அந்த நித்திய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். முடிவு பரிந்து நிலைத்து நிற்கிறவன் தான் அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்பதையும் இயேசு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவன், அதாவது நாம் மதத்தை மாற்றக்கூடியவர்கள் அல்ல, அவர்களுக்குள்ள மனம் மாற வேண்டும். அதுதான் இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அப்போ மனசில் ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்க்கிறோம். அந்த மாற்றம் வந்த பிறகு அவங்க ஒன்றா நம்மளோடு இணைந்து தேவனை ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்கவும் தான் திருசபைக்கு கூடி வருகிறார்கள். அதுக்கு பிறகு அவங்க ஒவ்வொரு நாள் அனுதின வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகிறார்கள். அப்படி போகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும்போது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால்தான் அந்த இடத்துக்குள்ளே போக முடியும். முடிவு பரிந்து நிலைத்து நிற்க வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த ரட்சிப்பு என்பது என்ன, இதுக்கும் நித்திய ஜீவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று ஒரு சில காரியத்தை பகிர்ந்து கொள்வோமானால் அவங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் பாஸ்டர். மீண்டும் உங்களோடு சேர்ந்து இந்த ஊழியத்தில் பங்கெடுக்க தேவன் எனக்கு கொடுத்த தயவுக்காக ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். நோக்கமே அதுதான், நித்திய ஜீவன் என்பது அழியாத வாழ்க்கை. அழியாத வாழ்க்கைக்கு செல்வதற்கு வேதாகமத்தில் ஏராளமான படிகள் இருக்குது, ஏராளமான வழிமுறைகள் இருக்குது. இப்போ அதில் செல்லணுன்னா நம்ம
ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லிவிட முடியாது. அவ்வளோ விஷயத்தை இவ்வளோ வார்த்தைகளை கடவுள் வச்சிருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்படுதல் என்பது பரலோகத்துக்கு போவதற்கு முதல் படி அந்த மனந்திரும்புதல், ரட்சிப்பு, இது ரெண்டும் சேர்ந்து. அடுத்த கட்டம் ஞானஸ்நானம் போன்ற வார்த்தைகள். அப்போ ரட்சிக்கப்படுதல் என்பது என்ன? ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுவது. அதான் இப்போ நீங்கள் ஒன்று ஞானஸ்தானம்னு சொல்கிறப்ப, இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரும்போது ஒரு அடையாளமாய் அவர்கள் உலகத்துக்கு மறித்து தேவனுக்குள்ளே பிழைத்திருக்க கொடுக்குறோம். அது கட்டாயம் தானே பஸ்ட், முக்கியம் தானே, கட்டாயம் எடுக்கணும். ஏன்னா வேதத்தில் அதிகமாக சொல்லியிருக்கு. சிலர் மறுத்து பேசுவாங்க. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனமும் 5ஆம் வசனத்திலும் சொல்லும்போது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க. மறுபடியும் பிறப்பு என்பது தாயின் வயிற்றில் பிறப்பதல்ல. நிக்கோதேமை குறித்து நாம தியானித்திருக்கிறோம். கண்டிப்பா. மறுபடியும் உள்ளத்தில் மாறுவது, உள்ளத்தில் மாற்றம். அந்த உள்ளத்தில் மாறுவதா ரட்சிப்பு. அந்த உள்ளத்தின் மாற்றத்தை தான் ஒரு செயல்முறையில நாம் ஞானஸ்தானத்தின் வழியாய் தேவனுக்கு அந்த ஞானஸ்நானம் சொல்வதுதான் 5ஆம் வசனம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். அப்போ முதல் சொல்லப்படுவது இதய மாற்றம், மனம் திரும்புதலின் மூலம் மனதை மாற்றிக்கொண்டு இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது, அவரை உள்ளத்தில் அங்கீகரிப்பது, மறுபடியும் பிறப்பதற்கு ஒரு அடையாளம். இதை வெளிப்படையான அடையாளமாய் காண்பிப்பது ஞானஸ்நானம். இப்போ இந்த ஞானஸ்நானம் அது எதற்கு? நாம பாவத்தில் பிறந்தோம், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பது ஒரு அடையாளம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்லும்போது, நாம் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் கொடுப்போம். அதை கீழே அப்படி அந்த தண்ணீரில் கீழே அப்படி கிடத்தி எழுப்பது எதுன்னு சொன்னால், நம்முடைய பழைய பாவங்கள் விசுவாசம்தானே. வேதமே விசுவாசம்தான். கண்டிப்பாக. செய்திகள் விசுவாசம்தான். பரலோக காரியம் எல்லாம் விசுவாசத்தில் அடங்கி இருக்கிறது தான். இப்போ எழுத்தின்படியாக படித்து கொண்டு இருக்கிறோம், தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் விசுவாசிக்கிறோம், இது ஏற்கனவே நடந்திருக்கு, திரும்ப நடக்க போகிறதுன்னு. அப்போ பாவம் புதைக்கப்படுகிறது, நீதிக்காக எழும்புவது. அதான் ஒரு அடையாளமான ஞானஸ்நானம் என்று சொல்லப்பட்டதான். நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், அந்த ஆவி என்பது வசனத்தினாலும் என்று சொல்ல முடியும், ஆவியானவரால் என்றும் சொல்ல முடியும். அப்ப ரட்சிக்கப்பட்ட பின்பு கண்டிப்பா ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஏன்னா இதை குறித்து தர்க்கம் பண்றாங்க நிறைய பேர். எப்படி எடுக்கணும் என்னங்கிறதெல்லாம், சின்ன வயசுலயே எடுக்கிறதா, வயது வந்து எடுக்கிறதா, வயசு முதிர்ந்து எடுக்கிறதா, இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. என்றைக்கு இது சரி, இது தவறு. அதாவது அதிலே அந்த பேரிலேயே அதுக்குடைய அர்த்தம் இருக்கு. ஞானம், அதுக்கு ஒரு ஸ்தானம், ஒரு ஞானம் வந்த பிறகு, அதாவது நன்மை எது தீமை எது என்று அறிந்து கொண்ட உடனே. ஏன்னா இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, பிரைமரி ஸ்கூல் ஹைஸ்கூல் வரும்போதே நன்மை தீமை எது என்று அறியத்தக்க கூடிய அந்த கெப்பாசிட்டி நிறைய பிள்ளைகளுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஞானத்தை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள், எது சரி எது தவறுன்னு தெரியுது. அப்போ அது வந்த உடனே நான் நன்மை செய்வதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்றத தான் எடுக்கிறதுங்க. அது என்னுடைய காலங்கள்லாம் இப்போ எனக்கு வயசு ஆயிருக்கு தானே, 20 வயசுக்கு இருக்கிற அந்த அறிவு அனுபவம் இப்போ 10-12 வயசு பிள்ளைகளுக்கே இருக்கு. அவங்ககிட்ட அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. நான் முந்தின ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கு. நான் அங்கே ரூம்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சின்ன ஒரு 11 வயசு பையன் சண்டே ஸ்கூல் டீச்சர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. வசனங்களை சொல்லி அந்த டீச்சர்கிட்டே எதிர்த்து இது எப்படி நீங்க இது சொல்றீங்களே, அது எப்படி நடக்கும், அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஞானம், அறிவு வளர்ந்திருக்கு. எதற்கு சொல்லுகிறேன், ஞானஸ்நானம் முக்கியம், அதை தள்ளி போடக்கூடாது. அதாவது நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நான் எப்பவுமே அதை கனெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். கடைசி நாட்களிலே அறிவு பெருக்கம் கூட ஒரு அடையாளம். அது கூட ஒரு அடையாளம், பெருகி போகும் என்பது கூட ஒரு அடையாளம். அப்போ அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஞானம் பெருகி வரக்கூடிய காரியத்தை நம்மளால பார்க்க முடியுது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. இப்போ பொதுவாக கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர் இருக்கும், அந்த பேரோடு நின்று விடாம இருக்கக்கூடாது. ஏன்னா அடுத்த ஒரு படி கட்டாயம். நான் சொன்ன
பல படிகளை கடந்துதான் நித்திய ஜீவனுக்கு போகணும். ஆமா. அது துவக்கப்படி இந்த மனம் திரும்புதல், ரட்சிப்பு, அதை அடுத்து வரக்கூடிய நேரடியான தொடர்பு வந்து ஞானஸ்நானம். அப்ப இந்த ஞானஸ்நானத்தை குறித்து அதிகமான கேள்விகளும் தர்க்கம் வருவதனால்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது தேவன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஞானஸ்நானத்துக்கு அடையாளமா ஒப்புமையா அநேக விஷயங்கள், ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ளே பிரவேசிக்கும் போதும், சாலமோன் கட்டின ஆலயத்தில் உள்ளே பிரவேசிக்கும் போதும், தேவனை தொழுது கொள்ளுவதற்கு உள்ளே செல்லணும்னா ஒரு சுத்திகரிக்கப்பட்ட அனுபவம், சுத்திகரிப்பு தொட்டி வச்சிருப்பாங்க. அதற்கு சாலமோன் ஆலயத்தின் இடத்துல வந்து வெண்கல தொட்டின்னு இருக்கும். அங்க வெண்கல தொட்டி ஆசரிப்பு கூடாரத்திலையும் வைக்கும்போது சுத்திகரிப்புக்குன்னு அந்த இடம்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்? ஒரு மனுஷன் உள்ள போகும்போது அப்படின்னா, உள்ள போவதுன்னா என்ன? தெய்வத்தை பார்க்க, தேவ வார்த்தையை கேட்க, தேவன் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ள, ஒரு குறையுள்ள பாவமுள்ள அழுக்கடைந்த நிலையோடு அங்க உள்ள போக முடியாதுங்கிற ஒரு முறைய கடவுள் வச்சிருக்காரு. பழைய ஏற்பாட்டில் ஞான அர்த்தம், புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுதல். ஆமென். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஞான அர்த்தமாக தேவ பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அல்லது தேவன் பிரசன்னமாய் இருக்கிற இடத்துல போயிட்டு தெய்வத்தை அனுபவிக்க, அவரோடு ஒன்றரை கலக்கணும்னு சொன்னால் அந்த படிகளை கடந்து போகணும். அந்த சுத்திகரிக்கப்பட்ட அனுபவம் அப்படிதான் பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்கு. ஆனா இப்போ ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நாம செய்ய வேண்டியது ஆண்டவரை கண்டுகொள்ள ஞான ஸ்நானம். இந்த பரலோகத்துக்கு தொடர்பு உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய இயேசு. மேலே இருந்து வந்தவர். இந்த பூமியில் அவர் தேவனாய் இருந்தாலும் 100% மனுஷனாய் இருந்தார். அப்ப மனுஷனாய் இருந்தால் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு வருவதற்கு அவருக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வானத்திலிருந்து வந்தவர், அவர் வானங்களின் வழியாய் மேல போயிருக்கிறாரு. ஆனா இந்த காரியத்தை மட்டும் அவர் நிறைவேற்றி இருக்கிறாரு, ஞானஸ்நானம். ஏன்? மனிதர்கள் கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. இந்த முக்கியமான ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டில் காணப்பட்ட அந்த சுத்திகரிப்பை தள்ளிவிடுவாங்க என்பதற்காக ஆண்டவர் இந்த பூமியில் வந்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக, இப்ப நாம மற்றவங்களுக்கு சொல்லும் போதும் யாராவது கேள்வி கேட்டா கூட என்ன சொல்லுவோம்? நாம் நம்புகிற நம்முடைய ஆண்டவரும் போதகருமாகிய அவரே இந்த காரியத்தை செய்தார். அதுதான், நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ நாம் அவரை பின்தொடர்ந்து கொண்டு போகிறோம் என்ற அறிவு இல்லை அறிந்து கொள்ளுதல் அவருக்கு இருந்தபடியால் நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அவர் இந்த உலகத்தில் செய்து காண்பித்தார். சிலரை சொல்லி காட்டினார், சிலரை அவர் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நாம் எதையெல்லாம் பின்பற்றணுமோ கண்டிப்பா நாம் அதை செய்யணும். எதெல்லாம் மனுஷனுக்கு கோபமாய் அல்லது கேள்வியாய் அல்லது குழப்பமா இருக்கோ அந்த சந்தேகம் தீர அவர் செய்றார். அப்பதான் அவர் சொல்லும் போது, ஆண்டவரும் போதகருமாகிய நானே இவைகளை உங்களுக்கு செய்திருக்கிறேன், உங்களுக்கு மாதிரியை காண்பித்திருக்கிறேன், ஆக நீங்க கண்டிப்பா அதை செய்யணும். அப்ப அந்த ஞானஸ்நானம் எடுத்ததலின் ஒண்ணு என்ன? அவர் வந்து எடுத்தது நமக்கு மாதிரியாக இருக்க. ஆனா எதுக்காகன்னு சொன்னா, நாம வந்து அந்த அனுபவத்திற்கு சென்ற பிறகு அடுத்த படியெல்லாம் வச்சிருந்து முடிவு எங்கன்னு சொன்னா நித்திய ஜீவன் அங்க மேல போகணும். அதனால இந்த ஞானஸ்நானம்ங்கிற அந்த போதனைய கண்டிப்பா ஒவ்வொருவரும் குழந்தையில் எடுப்பது நம்முடைய வேதத்தில் இல்லை. அது குழந்தையில கொண்டு போய் கொடுப்பது ஒரு பிரதிஷ்டைன்றாங்க. பிரதிஷ்டை அதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது, பிரதிஷ்டை பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு அதை தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நாங்க எந்த சபன்லாம் நாம சொல்ல வேணும், அவங்க தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்களாம் சின்ன வயசுலயே எடுத்தோம். அந்த சின்ன வயசுலயே எடுத்தவங்க கூட இப்பொழுது தெளிவடைந்து சத்தியம் அவர்கள் காதுகளில் தொனித்த பின்பு, ஆமா என் இயேசு ராஜாவே இதை பண்ணியிருக்காரு. அது எப்போ? ஏறக்குறைய 30 வயதில் குறிப்பிட்டிருக்கு. அவர் 30 வயதில்
ஞானஸ்நானம் எடுத்தார். அப்போ அவரே எடுக்கும்போது நாம எடுக்கணும்னு தெளிவுள்ளவர்கள் எடுக்கிறாங்க. இன்னும் அநேகர் அதை எடுக்கல. அப்படி நீங்களும் எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த போதனையை நாம வாய்ப்பு வரும்போது பரலோகத்துக்கு போகணும்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் போதாது, மனம் திரும்பினால் போதாது, ரட்சிக்கப்பட்டால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் கிறிஸ்தவ அப்படின்னு சொன்னா போதாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே அந்த உபதேசங்களை கைக்கொண்டு சொன்னதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சீஷர்களுக்கு கொடுத்தார். ஞானஸ்நானம் எடுத்தவர் இயேசுவை பின்பற்றினவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். இந்த உபதேசம் ரொம்ப முக்கியமானது. நித்திய ஜீவனில் பிரவேசிப்பதற்கு இந்த உபதேசம் 100க்கு 100 மிகவும் முக்கியமானது. ஆனா இதை சொல்ல பல இடத்துல தடையா யோசிக்கிறாங்க, சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா நமக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அழுத்தம் திருத்தமா சொல்றோம், நாளைக்கு எடுத்துக்கலாம், அடுத்த வாரம் எடுத்துக்கொள்ளான்னு தள்ளி போடக்கூடாது. ஆனா ஞானஸ்நானம் எடுக்கணும்னா என்ன செய்யணும்னா மனம் திரும்புதல் இருக்கணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஆனா அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்ற விசுவாசம் இருக்கணும். அவர் தேவகுமாரன். அவர் யூதர்கள் இன்னைக்கு மேசியா இன்னும் வருவார்னு காத்து கொண்டிருக்காங்க. அதனால இந்த படிகளுக்கு அவர்கள் செல்லவில்லை. ஆனா மேசியா 2000 வருஷம் ஆயிடுச்சு. அவர்கள் புறக்கணித்ததினால் இன்றைக்கு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்ததினால் நாம் இந்த வார்த்தையை பின்பற்றினதினால் இல்ல உண்மையான அர்த்தம் வெறும் இது சடங்கு போல் அல்ல. இந்த ஞானஸ்நானம் எடுக்கிற இந்த நிலை வரும்போது என்ன நடக்கிறதுனா உரிமை உண்டாகிறது. நான் தேவனுடைய பிள்ளை, நான் தூரமானவன் அல்ல, என் தேவன், நான் அவருடைய பிள்ளை. இன்னும் சொல்ல போனா அவருடைய எபிரேயர் 12 அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. அந்த நம்முடைய சர்வ சங்கமாகிய சபையிலே பெயர் எழுதப்பட்டவர்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுவது மட்டும் இல்லை, எவருடைய பெயர் எழுதப்பட்டதுன்னு எபிரேயர் 12 சொல்லியிருக்கு. ஒரு 6-7 காரியம் வரிசையா சொல்லப்பட்டிருக்கும். அதுல பெயர் எழுதப்பட்டவர்கள் ஆண்டவரோடு இருப்பார்கள், நித்திய ஜீவனுக்கு போவார்கள். அதனால ஞானஸ்நான உபதேசம் மிக மிக முக்கியம். அதாவது ரட்சிப்பின் பாதையில ஞானஸ்தானம் ஒன்று ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க நீங்க நல்லா தெளிவா தெரிந்து கொள்ளணும். நீங்க ஒருவேளை பல சபைகளுக்கு போகக்கூடியவர்களாக இருக்கலாம். அந்த இடத்துல நீங்க போகிற சபையில் உங்க பாஸ்டர்களை போய் பேசி ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அவங்கள கேட்கணும். அவங்கள கேட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் அந்த ஞானஸ்தானத்தை பெற வேண்டும். இவைகளெல்லாம் ஏன் இந்த நிகழ்ச்சியில் போதிக்கிறோம், அதெல்லாம் ஒவ்வொரு படி. இப்போது டிகிரி முடித்த பிறகு தான் நமக்கு ஒரு வேலை கிடைக்குது. அதாவது அந்த டிகிரி முடிக்கணும் அப்படின்னாக்கா ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து இப்போல்லாம் ப்ரீகேஜி பேபி சிட்டிங்கில் வரைக்கும் வந்துருச்சு. அதுலேருந்து வளர்ந்து வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக பாஸ் பண்ணி அதுக்கு பிறகு 10th பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா +2 பாஸ் பண்ணி இல்லை ஒரு ஐடிஐயோ ஒரு டிப்ளமோவோ பாஸ் பண்ணி ஒருவேளை பியூசி படிக்கிறவங்க டிகிரி பாஸ் பண்ணி அந்த டிகிரிக்கு மேலே மாஸ்டர் டிகிரி பண்ணி அதுக்கப்புறமா ஒரு உத்தியோகத்துக்கு போய் அவர்கள் அந்த இடத்தில் வேலை பார்க்கிறார்கள். அப்போ அதே போல தான் படிப்படியாய் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் ஒவ்வொரு படி இருக்கிறது. முடிவு பறிந்து நிலைத்து நிற்கவனே ரட்சிக்கப்படுவான். அதில் ஒரு முக்கியமான படி என்ன? மனம் திரும்புதல். அதுக்கு பிறகு இந்த ஞானஸ்தானம் என்பது. இதை குறித்து இயேசு ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறார் பைபிளில். அதை நம்ம ரொம்ப தெளிவாய் அதை அறிந்து எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை சபைக்கு இதுவரை நான் போகவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஏதாவது ஒரு பாஸ்டரை பார்த்து நாங்கள் இது வரைக்கும் சபைக்கு போகலை, நாங்கள் புதுசாக வர விரும்புகிறோம் என்பதை அந்த இடத்துல நீங்கள் போய் அந்த சபையோடு கூட இணைந்து கொண்டு, ஏன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டதுன்னா அந்த ரதத்தோடு கூட இணைந்து கொள் அப்படின்னு சொல்லி பிலிப்புக்கு அறிவிக்கப்பட்டது. அதனால தான் அந்த இடத்துல ஒரு மீட்பும் ஞானஸ்தானமும் உண்டாகிறதே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் அவங்களோடு கூட இணைந்து கொண்டு ஆண்டவர் போதிக்கிற வசனங்களை கை கொண்டு நடப்பதுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், ஞானஸ்தானத்தை பெறுங்கள். நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். ஒருவேளை இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, ஆனால் நான் விரும்புகிறேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன், தேவனுக்கு ஏற்றபடி நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஞானஸ்தானம் எங்கே கொடுக்குறாங்கன்னு கவனித்து அங்கே தாராளமாக எடுத்து கர்த்தருக்குள்ளே வாழுங்க. ஏன்னா நம்ம தேசத்தில் நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நடுவில் நீங்களும் ஒன்றாக இருப்பீர்கள். ஆனால் இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிப்பதற்கு ஒரு முக்கியமான வழி
இந்த ஞானஸ்தானம் இதை குறித்து ஆண்டவர் நிக்கோதேமியோடு கூட பேசுகிறதை யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அவர் பதிவு பண்ணுகிறார், முக்கியத்துவத்தை படுத்துகிறார். அடுத்தது இயேசுவே ஞானஸ்தானம் எடுத்தார் என்பதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரையும் மோசைய நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற மாதிரி பிரதிஷ்டை பண்ணுவதற்கு 8ஆம் நாளிலே கொண்டு போனார்கள். அது பிரதிஷ்டை. ஆனால் 30 வயது வந்தபோது அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். அப்போது அவரை பின்பற்றுகிற நாம் அவர் என்ன செய்தாரோ அதே மாதிரி போவதற்கு நாம் அர்ப்பணிக்கும் போது அவர் இப்போ எங்கே இருக்கிறாரோ நாமும் அவரோடு கூட இருப்பதுக்கு தேவன் உதவி செய்வார். அதுதான் நித்திய வாழ்க்கை. இதை குறித்து இன்னும் கூடுதலாக நம்ம பாஸ்டர்கிட்ட இன்னும் அதிகமாக கேட்க போகிறோம். அப்போ இந்த ரட்சிப்பு பாஸ்டர், அப்போ ஞானஸ்தானம் ஒன்று ரொம்ப முக்கியமானது. அப்போ ஞானஸ்தானம் அங்கங்கே மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல பிலிப்பு கூட போய் ஞானஸ்தானம் கொடுத்ததாக பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அப்போது இந்த ஞானஸ்தானம் குறித்து ஏராளமான இது ஒரு படினாலும் முடிவு பறிந்து நிலைத்து நிற்கணும். ரட்சிப்பில் கிறிஸ்தவன் ஆகிட்டோம், நம்ம ஜெபிக்கிறோம், சபைக்கு போகிறோம், காணிக்கை கொடுக்குறோம், தசமம் பங்கு கொடுக்குறோம், கம்யூனியனில் பங்கு பெறுறோம், வந்துடுறோம். ஏன்னா சில பேர் கம்யூனியனுக்கு மாத்திரம்தான் வருவாங்க. ஆமாம், இல்லை கிறிஸ்மஸ்க்கு வருவாங்க, நியூ இயருக்கு வருவாங்க, அதுக்கப்புறமா வரமாட்டாங்க. சபை கூடி வருவது நல்லது, கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார் என்பது நமக்கு தெரியுது, ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களில் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் அவங்க தொடர்ந்து முன்னேறி கடந்து போக வேண்டுமானால், நிலைத்து இருக்க வேண்டுமானால் அவங்க என்ன செய்யணும்? முதல்ல ஒரு முறை சிறையில் ஒரு வார்த்தையை பவுல் பிரசங்கம் பண்றார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் ஆரம்ப அனுபவம். ரட்சிப்பு 3 விதங்களில் செயல்படுகிறது. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். அப்போ முதல் ரட்சிப்புன்னு சொன்ன இது முதற்படி. சரி, முதற்படி. அப்போ இந்த நிலையில தான் அந்த இடத்துல பவுலும் சீலாவும் சிறையில் இருக்கும்போது அவர்கள் விடுவிக்கப்படுகிற நிலையில், அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது அந்த சிறை தலைவனுக்கு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இது துவக்கம். என்ன இப்போ ரட்சிக்கப்படனா அப்போ அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வது. இயேசு கிறிஸ்து யாரு? ரட்சகர் மூலம் வருகிற ரட்சிப்பு. இப்போ இந்த ரட்சிப்பு சிலுவையின் மூலம் உண்டானது. சிலுவையின் மூலம். எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ரட்சிப்பு மனுஷனாய் பெற்றுக்கொள்ள முடியாது. தானே நான் ரட்சிக்கப்பட்டேன்னு தானே வாயிலே சொல்லி கொண்டிருக்க முடியாது. ரட்சகர் சிலுவையிலே ரட்சிப்பை உருவாக்கி இருக்கிறார். ஏன் அப்படின்னா, இயேசு பிறக்கும் போதே ஒரு வார்த்தை அவரை பற்றி சொல்லி இருக்கு. இயேசு யாரு அப்படின்னு சொன்னால், இதோ சகல பாவங்களையும் நீக்கி, இயேசு என்றால் சகல பாவங்களையும் நீக்கி அவர் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ரட்சிப்பார். அவர் பிறக்கும் போது என்ற ஒரு ரட்சகர் உங்களுக்கு பிறந்தார். அப்ப ரட்சிப்பதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துல பிறந்தார். ரட்சிப்பு என்பது என்ன? விடுவிப்பது. ஆமா. என்ன விடுதலை? மனுஷன் ஆரம்ப நாள்ல இருந்து அடிமைப்பட்டு கிடக்கிறான். என்ன அடிமை? பாவம், சாபம், சாத்தானின் அடிமைதானம். அவன் நோக்கமே பாவத்தையும் சாபத்தையும் விடுதலை இல்லாத அடிமைதன வாழ்க்கைக்குள்ள சிக்க வைப்பதே அவனுடைய நோக்கமாக இருந்தது. ஆண்டவர் வந்ததே, ரட்சகராய் வந்ததே அவன் பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு. அதுதான். இப்போ ஒரு இது நீங்க பேசும்போது ஒரு காரியம் கவனத்துக்கு வருது எனக்கு. ஒரு ஊழியக்காரர், ஒரு நல்ல தேவனுடைய ஊழியக்காரர், சில ஆண்டவருடைய வசனங்களை ரொம்ப தெளிவாக போதிக்கக்கூடிய ஒரு சில நிகழ்ச்சிகளை நான் பார்ப்பது உண்டு. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, ஒருத்தர் அவரை கேட்டாங்களாம், ஏன் ஆண்டவர் மன்னிக்கக்கூடியவர் தானே, சாத்தானி ஏன் அவர் மன்னிக்கக்கூடாது? சாத்தான் பாவம் செஞ்சுட்டானே, அங்கேயே மன்னிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதே, மன்னிக்கக்கூடாது அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, பரலோகம் முழுமை அடைந்த ஒரு இடம், அந்த இடத்துல தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி தப்பு பண்ணிட்டா அந்த இடத்துல நம்மளால் இருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது பரலோகத்தில் உண்டாக்கலை, அவரால் அங்கேயே உண்டாக்கி அவன் ஸ்தானத்தை அங்கேயே நிரப்பி இருக்க முடியும். ஆனால் அங்கே உண்டாக்கலை, அவனை கொண்டு வந்து பூமியில் நிரப்புகிறார். ஏன்னா ஏன் சாயலாக உருவாக்குறேன். ஒருவேளை அவன் தப்பு செஞ்சிட்டானா பரலோகத்தில் இருந்தால் அவனுக்கு நான் உடனே மீப்புன்னு கொடுக்க முடியாது, அவனுக்கு அந்த ஆக்கினி தீர்ப்புக்குள்ளே தான் தீர்க்க முடியும். ஆனால் பூமியில் அவன் ஒரு வேளை அப்படி தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவனுக்கு நான் ஒரு மீட்பின் திட்டத்தை உண்டு பண்ண முடியும் என்றது தான் அந்த பரலோகத்திலிருந்து தூரம் பூமியில் கொண்டு வந்து மனுஷனை உருவாக்கினார். அதனால தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், அவன் தண்டிக்கப்பட்டிருக்கிறான். அதே போல் இந்த இடத்திலிருந்து நாம் கிறிஸ்துவை அறிந்து வாழ்ந்து அந்த இடத்துக்கு போய்விடுமானால் அந்த இடத்தில் தப்பும் இல்லை,
அசுத்தமும் இல்லை, நம்மை உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய இந்த காரியத்தில் நம்மளை அகப்படுத்துவதற்கு அங்கே எதுவுமே கிடையாது. அதனால தான் அவனுக்கு மீட்பு உண்டாகலை, நமக்கு ஆண்டவர் மீட்பை கொடுத்தார். அப்போ நமக்கு அந்த மீட்பின் திட்டத்தை உண்டு பண்ணி அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் தேவன் நடத்துகிறார். ஆனால் என்ன அப்படின்னா, முடிவு பரிந்தும் நிலைச்சு நிற்கணும். எனக்கு ஒரு சின்ன ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, என்ன வந்து கேட்கும் போது என்னுடைய கணிப்பில் ரட்சிக்கப்பட்டவங்களை யாராவது பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன், ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்துக்கு வந்துருங்க. ஏன்னா முடிவு பரிந்து நிலைத்து நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவங்க வர முடியும். அப்போ ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்துக்கு வாங்க, அங்கே தான் கல்யாணம் நமக்கு. ஏன்னா ரட்சிக்கப்பட்டோம், நம்ம பாரம்பரியமாக பேசி பேசி பழகிட்டோம். என்ன பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா பாருங்கள், அவங்க முடிவு பரிந்து நிலைச்சு நின்னா தான் ரட்சிக்கப்பட முடியும். ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கக்கூடியவர்களை கவனியுங்கள் என்று சொல்லலாம். ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கக்கூடியவங்கள பாருங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா பாருங்கள், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களா பாருங்கள், அதெல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா அவங்க முடிவு பரிந்து நிலைத்து நின்றதான் ரட்சிக்கப்பட்டு அங்கே போய் நிற்க முடியும் என்பது அந்த காரியத்தை நான் இதிலேருந்து படித்து கொண்டேன். அவர் சொல்லும் போதும் அதை என் இருதயத்தில் பதிந்த ஒரு காரியத்தை நான் தெரிந்து கொண்டேன். அப்போ பரலோகம் முழுமை அடைந்தது. அங்கே இடத்துல வாசமாக இருக்கிற தேவன் முற்றிலும் பரிசுத்தமானவர், அசுத்தம் ஒன்றும் அங்கே கிடையாது. அதனால தான் சொல்லுவேன், நம்ம தண்ணி குடிக்கும் போது, ஒரு டம்ளரில் தண்ணி குடிக்கும்போது ஒரு சின்ன அழுக்கு அதில் விழுந்திருந்தா கூட நம்ம அதை குடிக்கிறது இல்லை. நம்ம பாவம் நிறைந்த மனிதர்கள், பாவத்தினாலே ஜனப்பிக்கப்பட்டவர்கள், அந்த சுத்தத்தை பார்க்குறோம். உடனே என்ன பண்ணுவோம், உடனே அதை கொஞ்சம் ஊற்றிடுவோம். அப்படி இல்லைன்னா இதில் அழுக்கு இருக்க வேற கொடுங்க அப்படின்னு கேட்போம். நம்மளே அவ்வளோ சுத்தத்தை விரும்பும் போது அவர் பாவத்தையே பாராத சுத்த கண்ணர். அவர் கோடு கூட நடக்கணும்னா இந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை பாஸ்டர். அதான் இப்போ முதல் ரட்சிப்பு ஆண்டவர் அதை துவங்கினார், சிலுவையில் தொடங்கினார். ஆமாம், அதை நாம் ஏற்றுக்கொண்டோம். ரெண்டாவது, அந்த முடிவு பரிந்த நிலைத்திருக்கணும்னா பிரயாசப்பட வேண்டும். பிலிப்பியர் 2 அதிகாரம் 13 பிலிப்பியர் 2:12 பிலிப்பியர் 2:12 பவுல் தன்னை பற்றி சொல்லி வரும்போது சொல்லிட்டு அந்த கடைசி வார்த்தை சொல்றாரு, என்ன தெரியுமா, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்து விடக்கூடாது. நாம அதுக்காக தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் வந்து சேர்ற இடம் என்ன, திருச்சபை. அப்போஸ்தலர் அதுதான் அவங்க இந்த உலகத்துல பாதுகாக்கப்படுவாங்க, வசனத்தின் வெளிச்சத்திலே நடப்பாங்க, உலகம் அவங்களை மேற்கொள்ளாது, அங்கே அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்படும். ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை எழுப்பி அவங்களுக்கு ஊழியம் செய்ய முடியும் அங்கே வைத்திருக்கிறார். ஒரு ஜெபத்தோடு ஆலோசனை கொடுக்கவும் பாதைகளை காண்பிக்கவும் ஆண்டவர் ஊழியக்காரர்களை எழுப்பி அங்கங்கே வச்சிருக்கிறார். அப்படின்றதுக்கு தான் திருசபை ஆண்டவர் உருவாக்கி ரட்சிப்பில் நிலைத்திருப்பதற்கு அந்த அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் அப்படியே வரும்போது லாஸ்ட் 47வது வசனம், ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில் என பாதுகாப்பான அங்கதான் இந்த மனம் திரும்புதல், ரட்சிப்பு, ஞானஸ்நானம் போன்ற தெளிவான சத்தியங்கள் சபைக்குள் வந்த பிறகுதான் தெளிவா போதிக்கப்படும். அப்ப அந்த ரட்சிப்பின் ஆரம்பம் வந்து ஒரு ப்ரீ கேஜி எடுத்துக்கலாம். நம்ம அவங்க உள்ள வந்திருக்கிறாங்க, இப்போ அவங்க போய் சேர்க்கப்பட வேண்டும், மீதிக்கான காரியங்கள் அங்க போதிக்கப்படும். அதான் இப்போ அங்க வந்த பிறகு அவங்க கற்றுக்கொண்ட பின்பு நாம என்ன செய்யணுங்கிற செய்தி வருது. அப்போ நம்ம ஒரே இடத்துல நிக்கணுமா, இல்லை இதுல இன்னும் மேல போகணுமா, அடுத்த படிப்புக்கு போகணுமா என்கிற விஷயம். அப்ப இந்த தெளிவான செய்தி கேட்ட பிறகுதான் சிலர் வந்து விலகிடுவாங்க, சிலர் அந்த செய்தியில முன்னேறி போவாங்க. அதை தான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ தொடக்கம் அல்ல முடிவு. ஒரு மனுஷனுடைய துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு தான் முக்கியம். அப்போ அந்த கடைசி வரைக்கும் இதற்கிடையில் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வந்து பாதுகாக்கப்பட்டு வழிநடத்தி வரும்போது முடிவு பரியந்த நிலைத்திருக்க முடியாதபடிக்கு அளவுக்கு மீறி போராட்டம் வரும், வியாதி வரும், பல எதிர்ப்புகள் வரும். இதையெல்லாம் மேற்கொண்டு எல்லா தாக்குதல் வரும். இதை மேற்கொண்டு அதை எல்லாத்தையும் தள்ளிவிட்டு, எபிரேயர் 12 அதிகாரத்தின் முதல் எல்லா பாவத்தையும் தள்ளிவிட்டு பாரத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர்
முடிக்கிறவனுக்கு ஓடணுன்னு இருக்க. அப்போ அந்த 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 ஸ்டேஜ் வரும்போது தான் எல்லாத்தையும் தள்ளாமல் நிலைத்திருக்க முடியும். சோதனை இருக்கு, சாத்தானின் சோதனை இருக்கு. அதான் கடைசி வரைக்கும் சோதிக்கிச்சுட்டே இருப்பான். இருக்கு. சோதனைக்கு வயசு கிடையாது, வயசு முக்கியம் இல்லை. அவர் என்ன பண்ண போறாங்க, இவங்க என்ன எல்லாருக்குமே சோதனைகள் கடைசி மூச்சு வரைக்கும் இருக்குது. அதை பேட்டில் பண்ணி தான் ஆகணும். அதை பேட்டில் பண்ணோன்னா நம்ம ஆவிக்குரிய அனுபவங்கள் சற்று உயர்த்தப்பட்டிருக்கு. அதுக்காக தான் சபைக்குள்ள சத்திய போதனை, ஜெப ஜீவியம், அபிஷேக நிறைவு, அந்நிய பாஷை, அந்த சோர்ந்து போனவங்கள தட்டி எழுப்புறது, அதுதான் சபைக்குள்ள இருக்கு. அதாவது ஒரு கிளாஸ்ல எப்படி பல வெரைட்டியான சப்ஜெக்டுங்க எடுக்கிறாங்க, அந்த மாதிரி இந்த சப்ஜெக்டுகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம அந்த இடத்துல பூர்ணப்பட முடியும் என்பது நமக்கு சொல்ல. தடுமாறி விடுறவங்க, நிலைத்திராம போறவங்க யாருன்னா சர்ச்சுக்குள்ள அடங்கி இருக்காதவங்க. அந்த சபைக்குள்ள இருந்து அதை அடங்கி இருக்காதவங்க தான் விலகிடுவாங்க. நிறைய பிரச்சனை வரும். அதுதான் கர்த்தர் பாதுகாப்பாக இருக்காரு. அப்படி இருக்கும்போது வசனத்தால் பாதுகாக்கப்பட்டு நல்ல முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க முடியும். அந்த நிலைத்து இருக்கும்போது தான் ஆண்டவர் வரும்போது அந்த சத்தம் கேட்க முடியும். அப்புறம் நீங்கள் ஆட்டுக்குட்டியான கல்யாணம், அந்த முறைகள்லாம் இருக்கு. லாஸ்ட்ல நித்திய ஜீவன், அழியாத வாழ்வுக்கு போக முடியும். அப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், ரட்சிப்பை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு ஒரு நேரம் முடிகிறதுனால நாங்கள் இதோடு கூட முடிக்க போகிறோம். இதன் தொடர்ச்சியை நீங்கள் அடுத்த எபிசோடாக நீங்கள் பார்க்கலாம். இன்னும் பாஸ்டர் அவங்க நிறைய காரியத்தை அவர்கள் ஆண்டவர் அவங்க இருதயத்தில் வைத்து நிறைய காரியங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில காரியங்கள் தான் இந்த நேரத்துக்குள்ளாக அவைகளிலிருந்து உங்களுக்கு பேச முடிந்தது. ஆனால் ரொம்ப நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், நித்திய ஜீவன் தான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதன் மேல் தான் நம்ம நோக்கமாக இருக்க வேண்டும். ஆகையால் தான் நிக்கோதேமுக்கு சொல்லும் போது இயேசு சொல்லுகிறார், இந்த பூமியில் இருக்கிற காரியத்தையே நான் சொல்லும் போது நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்களே, பரலோகத்தை குறித்து உங்களுக்கு சொன்னால் நீங்கள் என்ன நம்புவீங்க அப்படின்றத நிக்கோதேமியாவே கேட்குறார். நிக்கோதேமி யார் அப்படின்னாக்கா போதகர்களுக்கு போதகர் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பார்த்து அந்த கேள்வி கேட்குறாரு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவின் பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார், பின்பற்றக்கூடியவராக இருந்தார். அவர் எல்லாவற்றையும் விட்டு ஏன்னா எங்கள் பிதாக்கள் இந்த நாட்களை பார்க்க விரும்பினார்கள், அவர்கள் பார்க்கவில்லை, என் கண்கள் பார்க்கிறது என்ற ஒரு மனரமியம், சந்தோஷமும் அவரை நிரப்பினது. இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து கொண்டு மனதில் மாற்றம் உண்டான உடனே நீங்கள் திருச்சபைகளுக்கு கடந்து போய் அங்கே உள்ள போதகர்களை அணுகி அந்த இடத்துல ஞானஸ்தானம் பெற்று வசனத்தின்படி சாட்சியாக வாழுங்க. நீங்கள் ஒரு வேளை சபைக்கு போகும்போது ஒரு வேளை சில இடங்களில், எல்லா இடங்களிலும் சொல்ல முடியாது, சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். அதன் மேலெல்லாம் கவனமாக இல்லாமல் நீங்கள் வசனத்தின் மேலே கவனமாக இருங்க. ஆண்டவரையே நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் நமக்கு இடரலை உண்டாக்க சாத்தான் தேடிக்கொண்டே இருப்பான். நாம் இடரல் அடையாதபடிக்கு தேவனோடு கூட நடக்கும்போது இயேசு மேன்மையான காரியங்களை செய்வார். இந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் எங்களோடு கூட இருந்ததுனால ரொம்ப நன்றி பாஸ்டர். இன்னும் நிறைய காரியங்களை நாம் பேச வேண்டியது, சொல்ல வேண்டியது இருக்கிறது. அடுத்த எபிசோடில், அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். எனவே அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் நிச்சயமாக உங்களை சந்திப்போம். ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரோடு கூட இணைந்து வாழுங்க. எல்லா காரியமும் நம்முடைய காலங்களில் நேரிட்டு கொண்டிருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் திடீரென்று எல்லா காரியமும் மாற்றப்படும். அதிர்ச்சிகரமான செய்திகள் உலகம் முழுவதும் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் பாவத்துக்குள்ளும் இருளுக்குள்ளும் சோரம் போய் கொண்டிருக்கிறது. ஆகையால் இப்படிப்பட்ட இந்த காலத்தில் நம் இருதயத்தை கர்த்தருக்கு நேராயாக்கி பரிசுத்தத்திலும் உண்மையிலும் நீதியிலும் நாம் வாழும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மேன்மையாக்கி நித்தியத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியவர்களை உருவாக்கி தன்னோடு கூட இணைத்து கொள்ள அவர் சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.